அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீ வர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science. நான் இன்னொன்று வந்து அஃப்கோர்ஸ் இன்னொரு ரீலுமே பயங்கரமாக வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னா அவங்களோட எக்ஸ்-ஒய்ஃபோட ஆடுற அந்த டான்ஸ்லாம் அண்ட் பீப்புள் ஆர் டேகிங் யூ, நீங்களும் ஹார்ட்லாம் போட்டுட்ருக்கீங்க. நோ மேட்டர் வாட், ஐ மீன் தட் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் ஒரு கைண்ட் பர்சன் யூ ஆர். நோ மேட்டர் வாட் யூ ஸ்டில் செரிஷ் தோஸ் மெமரிஸ் அப்படின்ட்டு அந்த ரீல்ஸ்லாம் அவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஐ திங்க் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்கள் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் வாவ் அப்படின்னு இருக்கும்போது கீழே காமெண்ட்ஸில் வச்சா இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கலாமே அப்படின்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஹேண்டில், பட் ஹவு டு யூ சீ திஸ் ஆக்சுவலி? அதான் நான் இது சொல்லும் போது தான், பட் அந்த வீடியோஸ் நானே நிறைய வாட்டி பார்த்துன்னு இருக்கேன் ஆக்சுவலி. அது மட்டும் பார்க்க மாட்டேன். எங்களோட ஒரு ஷோ ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் ஆடி இருக்கோம். டிகே சொல்லிட்டு டான்சிங் கில்லாடிஸ் ஜீல. ஸோ அந்த ஷோஸ் அப்பப்போ நான் வந்து ரெஃபரன்ஸ் காட்டுவேன், பாரு எப்படி ஆடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய ஷோ எங்கள் கண்டஸ்டன்ஸ்லாம் காட்டுவேன். இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க, இந்த லிப்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் விட்டுட்டா எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும் அப்படிலாம் நான் காட்டின்னு இருக்கேன். ஸோ நான் வந்து அவங்களுக்குற லவ் எப்பவும் இருந்தே இருக்கும் எனக்கு. ஸோ அது வந்து மாறவே மாறாது. சில பல விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால பிரிஞ்சிட்டோம், பட் இப்போ அவ்வளோ நல்லா இருக்கிறேன், நானும் நல்லா இருக்கிறேன். ஸோ நல்லா இருக்கும் அவ்வளோ. எஸ், ஆக்சுவலி இப்போ கெரியரில் வந்து ஒரு க்ரோத் அப்படின்ட்டுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் பர்சனல் லைஃப்லையுமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு. நீங்கள் ஏதோ வேறு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க யூ மிஸ் யுவர் சைல்டு அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் பேபி கேர்ள் இஸ் ஒன் ஏஞ்சல் இன் யூர் லைஃப் அப்படின்னு இருக்கும்போது ஹவு ஹார்ட் இஸ் டு நாட் என்னன்னு சொல்லுது இப்போது, ஏன்னா நீங்கள் பார்த்தே 1 இயருக்கு மேலே ஆச்சு அப்படின்னு வர சொன்னீங்க. The handling of emotions, because I could see always the happy master everywhere அப்படின்னு இருக்கும்போது அந்த சிரிப்புக்கு பின்னாடியும் ஒரு சோகம் இருக்கும். அஃப்கோர்ஸ் யூ கேன் ஹேண்டில் இட் அப்படின்னு போது மென்டலி ஹவ் யூ புஷிங் யுவர் செல்ஃப், பிகாஸ் யூ ஆர் ஹேண்ட்லிங் வித் டான்ஸ், பட் ஹவு டு யூ ஹேண்டில்? அது எனக்கு ரொம்ப இப்போ வரைக்குமே ஒரு ஃபாதர் டாட்டரோட ஏதாவது எமோஷனல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவேன். நான் கனெக்ட் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். லாஸ்ட் டைம் சாண்டினா பொண்ணு வந்திருந்தாங்க இதுக்கு. அப்போ வந்து என்னால் சீட்டில் உட்கார முடியல என்னால். ரொம்ப எமோஷ்னல் அந்த சாங்கு, அந்த வைப்பு அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ நேற்று தான் ஆக்சுவலி நான் திருப்பவும் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசினேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சு ஷோஸு. நான் வந்து ஏன் லைக் ரொம்ப எங்கேஜாக வச்சுருக்கேன் என்னோடய லைஃப்பை. ஏன்னா ரொம்ப பிஸியாக வச்சுருக்கேன். அதனால எனக்கு வந்து சரி ஓகே நான் மேனேஜ் பண்ண முடியும், இது இல்லை இது மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஷோ முடிஞ்சிச்சு, திருப்பம் அதுக்குள்ளே போயிடுவேன். ஸோ என் லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க, அவ்வளோ ஃபுட்பால் ஆடுற மாதிரி, என் பொண்ணு ஃபுட்பால் ஆடுற மாதிரி, டர்ஃபில் ஆடுற மாதிரி. அப்படியே நம்ம ரத்தம்டா. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டான்ஸோடு எனக்கு ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். நான் ஸ்டேட்டில் ஆடிக்கிறேன், கர்நாடகா ஸ்டேட்டில் ஆடிக்கிறேன். ஸோ இப்போவும் வந்து ஃபுட்பால் டான்ஸ் எது வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி போயிடுவேன். அந்த மாதிரி இங்கே ஷூட்டிங் இருக்கும், எனக்கு அங்கே மேட்ச் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிட்டு வரேன். அப்படி இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணுறேன். எனக்கு மேட்ச் இருந்துச்சுன்னா இப்போ டிவிஷன் ஆடுறேன். எனக்கு மேட்ச் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்பால் தான். இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு 3 மந்த்ஸாக மிஸ் பண்ணிட்டேன். இல்லாட்டி எவ்ரி டே ஃபுட்பால் போயிடுவேன். மார்னிங் 6 o'clock எழுந்துச்சி ஒரு 8 o'clock வரைக்கும் ஃபுட்பால். அதுக்கப்புறம் தான் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை மிஸ் பண்ணுறேன். அவள் பார்த்து அதில் வந்து அவள் கிட்டு போட்டுன்னு ஓடின்னு வரும்போது நான் எனக்கு பயங்கர ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. லைக் ஹாப்பி டேஸ் தான் அது. எஸ் அஃப்கோர்ஸ் யூ பீன் கோயிங் இன் கிரேட் ஹைட்ஸ் இன் ப்ரொஃபஷ்னல் லைஃப் இருக்கும்போது பர்சனலியும் நிறைய அச்சீவ் பண்ணணுன்ட்டு அஃப்கோர்ஸ் யூ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த காமெண்ட்ஸில் பார்க்கும்போது அஸ் இன் லைக் ஒரு பிரதர்லி பாண்ட் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் உங்களை வந்து ஃபேமிலியாக பார்க்குறாங்க மோர் தென் ஒரு மாஸ்டராகவோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரதராக பார்க்குறது அப்படின்லாம். ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்து நிறைய மாஸ்டர்ஸ்கள் ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாருமே ஹேட்டர்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் ஏன்னா அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே. எல்லாருக்கும் ஹேட்டர்ஸ் இருக்கும், எனக்கும் இருக்கும், எனக்கு தெரியல. பட் யாரெல்லாம் லவ் பண்ணுறாங்களோ என்ன வந்து கண்டிப்பாக வந்து அவள் அண்ணான்னு பேசுகிறதும் சரி, இன்ஸ்டாகிராமில் சரி மெசேஜ் பண்ணுறாங்க, அண்ணா நீங்கள் வின் பண்ணி ஆகணும் அண்ணா, அண்ணா இப்படி நீங்கள் குருநாத்தை கூட்டணும், அண்ணா பிரதீபா கொண்டு போயிடுங்க அண்ணா. அவங்க வந்து டான்ஸோட ரீல்ஸ்லாம் காமிச்சாங்க, அண்ணா இந்த வீடியோ பாருங்கள், இது நல்லா இருக்குது பாருங்கள், ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு. நல்லா சிரிச்சுன்னு இருக்கோம், ஓகே இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி.
அவங்க என்னை வந்து என்னோட ஃபீலிங்ஸ் வந்து இப்போ நான் வந்து வைஃப் கூட இல்லை, அண்ணா நீங்கள் ஏன் பிரிஞ்சிட்டீங்க, நீங்கள் போ ஒன்றா சேருங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலாக நம்மளோட ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது ஒன்றா சேர முடிஞ்சுன்னா அது எதுவும் பண்ண முடியாது தளபதி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தான் சொல்ல முடியும் எல்லாருக்குமே, யார் யார் லவ் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே. ஸோ இப்போ யூ ஹவ் கம் அ லாங் வே. ஸோ ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, ஹவு இட் இஸ் கோயிங், என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஃபியூச்சர் இதோட டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஸ்டாப் பண்ண போகிறேன் நான். இதுதான் என்னோட லாஸ்ட் ரியாலிட்டி ஷோ. நான் ஸ்டேஜ்லேயே வேறு அனௌன்ஸ் பண்ணேன். அதான் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இதுக்கப்புறம் நான் டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட ஃபியூச்சர் இருக்காங்க தனுஷ், ஆகாஷன் 2 பேர் இருக்காங்க. ஸோ தனுஷை வந்து விஜய் டிவியில் நெக்ஸ்ட் என்னோட பொசிஷனில் இருக்குவான் கண்டிப்பாக கொரியோகிராஃபராக. நான் வந்து படம் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் என்னோட ஃபியூச்சர் பிளான். ப்ளஸ் மூவி கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் உங்களை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க இந்த ரியாலிட்டி ஷோஸ். பட் சம்திங் ஃபார் த குட் அப்படின்னு இருக்கும்போது பீப்புள் வில் டெஃபினெட்லி அக்செப்ட் இட். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஹாப்பி டு see you வெரி வெரி பாசிட்டிவ் இன் ஸ்பைட் ஆஃப் being through a lot in your life அப்படின்போது I think one such inspiration தான் சொல்லும். பிகாஸ் no matter what, keep yourself occupied அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய நீங்கள் சாதிக்கணும். உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட ஃபேன்ஸ் ஆசையை வந்து நீங்கள் நிறைவேற்றணும்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.